ஹே ஹாய் ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பர்லீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜங்குக்கோட தி ஹார்ட் பீட் அதோடைய எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் போன பார்ட்டில் நான் எப்படி முடிச்சிருந்திருப்பேன் அப்படின்னா, எஸ் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச சீன் தான். நம்ம ஜங்குக் கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்றுட்டு உங்களை பார்த்து ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிருந்திருப்பார். இதில் தான் முடிச்சிருந்திருப்பேன். ஓகே, அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாமா? வாங்க. நீங்கள் ஒரு பெரிய மிரர் முன்னாடி உட்காண்ட்ருக்கீங்க. உங்களுக்கு நெத்தி சுட்டி அண்ட் நிறையா திங்ஸ் எல்லாம் வியர் பண்ணி விட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சடனாக உங்களுக்கு இது எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போன மாதிரி ஒரு ஃபீல். என்னென்னு தெரில, இவ்வளோ நாளாக கல்யாணத்தை பற்றி அப்படி இப்படி திங்கிங் உங்களுக்கு இருந்திருக்கும். பட் ஆனால் இந்த செகண்ட் அந்த மிரரில் உங்கள் ஃபேஸ் எப்படி பார்க்குறதுக்கு உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளோ நாள் கல்யாணம்ன்ட்டு இருந்தேன். ஆனால் இப்போது அதை பற்றி யோசிக்க கூட தோண மாட்டேங்குது. யார் நீ? நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசுகிற, நீ பாட்டுக்கு போயிடுற. கனெக்ஷன் இருக்குன்னு வேறு. என் கல்யாணத்தில் நான் உன்னை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கே புதுசாக இருக்குது. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஈஸ்வரா, ஒன்றும் ஆயிடக்கூடாது. நான் நினைக்கிற மாதிரி தப்பாக எதுவுமே நடந்துடக்கூடாது. அப்பா அம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, எவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க என்னோடய கல்யாணத்துக்காக. என்னை விட அவங்க தான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அது எதையும் நான் பிரேக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ அப்படியே டோர் நாக் ஆகுது. அங்கே உங்களை ரெடி பண்ண வந்த எல்லாருமே அப்படியே வெளியே போயிடுறாங்க. உள்ள நம்ம யாதவ் தான் வரான். பாரி, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவன் பேச ஆரம்பிக்கிறான். நீங்கள் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம நீங்கள் மிரர்லேயே அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. யாதவுமே அந்த மிரர் பார்த்து தான் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கான். நேற்று நடந்தது எதுவுமே எக்ஸ்பெக்டட் கிடையாது, ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் தான். நானும் ஓவராக பேசியிருக்கக்கூடாது. ஐம் சாரிடி. இதை பற்றி பேச வேணான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வேறு நம்ம கல்யாணம். ரொம்ப நாளாக நான் யோசிச்சுக்கிட்டு இருந்த டே வந்துருச்சு. நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம். அவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய பிடிங்கலாம் இல்லடி. நேற்று நான் கொஞ்சம் காமாக போயிட்டேன். இல்லைன்னு வச்சுக்கோவேன், அவன் பல்லெல்லாம் கழட்டியிருப்பான் அவன் பேசினதுக்கு. சரி ஓகே விடு, அதை பற்றி பேச வேணாம். இன்றைக்கி நீ ரொம்ப அழகாக இருக்க, எனக்கு ஒரே வெயிட்டிங்காக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு யாதவ் உங்களோட ஷோல்டரை அப்படியே டச் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாயிருது. நீங்கள் அப்படியே திரும்பி போயிட்டு அவனை பார்த்து தள்ளி நிற்கிறீங்க. யாதவ் வேண்டாம், என்ன தொடாத. ஏய் நாடி, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவன்டி. நாதிடி உன்னை தொடக்கூடாது. இல்லை இல்லை, பக்கத்தில் வராத. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாம் யாதவ், ப்ளீஸ். வேணாம், நீ போ. வேணாம், இங்கே நிற்காத. இப்போ நீ எதுக்கடி ஹைப் ஆகிற? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் எதுக்கு உன் பக்கத்தில் வரக்கூடாது? வரக்கூடாதுன்னெல்லாம் பக்கத்தில் விட்டுட்டு இப்போ நான் வரக்கூடாதுன்னு சொல்கிறேன்ல. யாதவ், நீ திரும்ப திரும்ப தப்பாக தான் பேசிக்கிட்டு இருக்க. விட யாதவ், வேண்டாம் ப்ளீஸ். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கலாங்கிறல. சரிடி ஓகே, நான் வந்துருக்கவே கூடாதுல்ல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பாரி, இந்த கல்யாணத்தில் எவனாச்சு பிரச்சனை பண்ணி ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா அதில் மானம் போகிறது உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் மட்டும்தான். உனக்கு உன் அம்மா அப்பாவை ரொம்ப பிடிக்கும்ல பேபி. எனக்காக இல்லைனாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு வந்து உட்காருவேன். பார்த்துக்கிறேன், உன்னையும் பார்த்துக்கிறேன், அவனையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போயிடுறான். உங்களுக்கு இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் அந்த மிரர் முன்னாடி வந்து நின்றுட்டு அழுகிறீங்க. வயன்மா, என்னாச்சு? உன்னை ரெடி பண்ணி விட்டாங்க, புள்ளையை பார்க்க போகலான்னு சொன்னாங்க. வந்து பார்த்தா இப்படி அழுதுட்ருக்க. எங்கள் பாரு, என்னாச்சு? அம்மா, ஒன்றும் இல்லைம்மா, எனக்கே என்ன இப்படி பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்குது.
உங்களெல்லாம் மிஸ் பண்ண போகிறல, அது அழுகையாக இருக்கு. ஏய், இதுக்கு எதுக்கடி அழுகிற வயன்? இல்லை எமிலி, எனக்கு இப்போ உங்கள் கூட இருந்துடக்கூடாதான்னு இருக்குமா இந்த கல்யாணம்லாம். ஏ வயன், இப்படிலாம் பேசாதம்மா. எப்படி இப்படியே இருக்க முடியும்? உனக்கு தெரியும்ல. கவலைப்படாத, யாதவ் உன்னை நல்லா பார்த்துக்குவான். இப்போ எதை பற்றியும் யோசிக்காத. என்ன பாரு, என் புள்ள அழுது மேக்கப்பெல்லாம் கலையுது. சரி இரு, நான் உனக்கு தொடச்சி விடுறேன். ஐயோ ஆண்டி, உங்களுக்கு எப்படி துடைக்கிறதுலாம் தெரியாது. எனக்கு தான் தெரியும், தள்ளுங்க. சரி நீயே தொடச்சி விடு. நம்மளுக்கு இந்த ஃபேன்சிலாம் தெரியாதுப்பா. அதான், அதுக்கு தான் நான் இருக்கேன் வயனுக்கு. நீங்கள் எதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறீங்க நான் இருக்கும்போது? இப்போவும் சொல்கிறேன், யாதவுக்கு முன்னாடி நான் தான் வயனோட புருஷன். அதை எந்த இடத்துலையும் மாற்றிடக்கூடாது, சரியா? முதல்ல நீ இங்கே உட்காரு. ஏன் வயன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? அவ்வளோ பாசமா என் மேலே? என்னை விட்டு உன்னால் போக முடியலையா? சரி நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாமா? ஏய், பிள்ளைங்க மாதிரி பேசுங்கடி. என்னடி நடக்குதுங்க? ஆண்டி, உங்களுக்குலாம் தெரியாது, இதுதான் கேர்ள் இஸ் கேர்ள்னு சொல்லுவாங்க இல்லை வயன்? அப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க உங்களுக்கே தெரியாமல். உங்கள் தங்கச்சியும் உள்ள வந்துடுறா. அக்கா என்னடி, எப்பயுமே வீட்டில் ஒரு மாதிரி பிச்சைக்காரி மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்ப, இப்போ இப்படி இருக்க? அக்கா ஏஞ்சல் மாதிரி இருக்க. குள்ள வாத்து, என் வயன்லாம் குளிக்காமல் இருந்தா கூட அழகிடி. அக்கா அதுக்கு ஏன் நீ கொட்டுற? அக்கா இங்கே பாரு, எமிலிலாம் வேண்டாம் சரியா? அவன் என்னை கொட்டிட்டா பாரு. சரி சரி வயன், நீ ரெடி ஆகிட்டியான்னு பார்க்குறக்கு தான் வந்தேன். கீழே நிறையா வேலை இருக்குது, நான் போகிறேன். கூப்பிடும்போது வாங்க. எமிலி, கூப்பிட்டுட்டு அழகா என் புள்ளைய கீழே வந்து விடணும், சரியா? அப்புறம் மாப்பிள்ளைக்கு பக்கத்தில் நான் தான் உட்காருவேன்னு எதுவும் சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஐயோ ஆண்டி, உங்களுக்கு என்னை பற்றி புரியவே இல்லை. நான் எதுக்கு மாப்பிள்ளை பக்கத்தில் உட்காரணும்னு யோசிப்பேன்? மாப்பிள்ளையை தள்ளி விட்டுட்டு மாப்பிள்ளை சீட்டில் உட்காரணுன்னு தான் நான் யோசிப்பேன். ஏன்னா என் வயன் அவ்வளோ லட்டு மாதிரி. அவளை மட்டும் நான் பையனாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடியே கடத்திட்டு போய் தாலி போட்டிருப்பேன். உங்களுக்கு தெரியாது, ஒரு 10 குழந்தைங்க வந்து லைனாக நிற்பாங்க பேரம் பேத்தின்னு சொல்லி. ஆசையை பாரு, நல்ல வேலை பொண்ணாக பிறந்தேன், இல்லைனா என் பொண்ணு பாவோண்டி அப்படின்ட்டு உங்கள் அம்மா சிரிச்சிட்டு வெளியே போயிடுறாங்க. ஹே வயன், என்னடி நேற்று அந்த பையன் பண்ண ட்ராமாவில் அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கியா? இல்லை எமிலி, எனக்கு பிடிக்கவே இல்லை. யாதவ் சரியான டாக்ஸிக்னு தோணுது. என்னக்கா, உனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலையா இப்போ சொல்கிற? கயல் இங்கே பாரு, நாங்கள் இங்கே பேசுகிறத நம்ம இங்கே பேசுகிறத நீ அம்மா அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடவே கூடாது. எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. ஆனால் அக்கா, ப்ராமிஸ் பண்ணுடி ப்ளீஸ். சரி ஓகே, நீயா சொல்கிற வரைக்கும் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உன் அக்கா ஒரு ப்ரெஷரில் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காடி. இதை பற்றி நீ வெளியே எங்கேயும் பேசிக்கிட்டு இருக்காதா வயன். அவள் பேச மாட்டா. நீ என்ன இப்படி சொல்கிற? அதுவும் கல்யாணம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வச்சுக்கிட்டு. என்னடி இப்போது இதை பற்றிலாம் பேசினா? எமிலி, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலடி. யாதவ் இப்போ வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்று பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு போகிறான். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. அப்படின்னு நீங்கள் எமிலியை ஹக் பண்ணிட்டு அழுகிறீங்க. அவளுக்கு உங்களை எப்படி கன்சோல் பண்ணுறதுன்னு தெரில. வயன் நீங்கள் பாரு, அவன் ஏதாவது ஒன்று பண்ணானா சொல்லு, சரியா? நான் பார்த்துக்கிறேன், எதுக்கும் நீ பயப்படாத. இல்லைடி, ஆனா அக்கா கீழே கூப்பிடுறாங்க அக்கா. வயன் போகணுண்டி, வா. அழுகாத வயன், பார்த்துக்கலாம். என் கை பிடிச்சிக்கோ, வா நம்ம போகலாம். உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, உங்களுக்கு ஸ்வெட் ஆகுது, என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் பயந்துக்கிட்டே கீழே போகிறீங்க. எமிலி, என்னடி? எனக்கு ரெஸ்ட் ரூம் வர மாதிரி இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். இப்போ என்ன வயன், இப்போது என்னடி சொல்லுவேன் நான் அவங்கக்கிட்ட? ஒரு 2 மினிட்ஸில் நான் வந்துடுவேன்னு சொல்லு. ப்ளீஸ் டி. சரி ஓகே போ, நான் போய் மேனேஜ் பண்ணுறேன். வாடி அப்படின்னு அவள் கையில் கூப்பிட்டு போயிடுறா. நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே அங்கே பக்கத்தில் இருக்க ஏதாவது ரூமில் ரெஸ்ட் ரூம் அப்படியே தேடலான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது சடனாக ஒரு ரூம் ஓப்பன் பண்ணிட்டு ஒருத்தங்க வெளியே வராங்க. நீங்கள் அப்படியே பம்ப் ஆகி கீழே விழுக போனால் அது நம்ம ஜங்குக் தான். அவன் உங்கள் வேஸ்ட்டை பிடிச்சி இழுத்து நிற்க வைக்கிறான், கீழே விழுந்துடக்கூடாதுன்னு. நீங்களும் அவனும் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப க்ளோஸ்அப்பாக நின்றுட்டுருக்கீங்க.
நீங்கள் அவனோட ஐஸை பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரில. அவனுக்கும் தான். நடி பார்த்துக்கிட்டே நிற்கிற, உனக்கு இப்போ கல்யாணம் இல்லை போலியா? நேற்று நிறையா பேசினல, அதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? நேற்று நான் என்ன பேசினேங்கிறது பாதி நானே மறந்துட்டேன். சாரிடி, அந்த பக்கமே நான் வந்திருக்கக்கூடாது. வந்து பெரிய ஹீரோ மயிராட்டம் பண்ணியிருக்கேன். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். இந்நேரத்துக்கு உனக்கு பிரெயினில் ஒரு 2-3 ஸ்க்ரூவே கலண்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதை பற்றிலாம் யோசிக்காத. உனக்கு வர கல்யாணம் இல்லை. எங்க பாரு, நான் சொல்கிறது ஒரே ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஹேண்டை அப்படியே அவன் வாயில் வச்சு பொத்துறீங்க. ஜங்குக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். உங்ககிட்ட வர அந்த கம்ஃபர்டபுள்னஸ் எனக்கு அவங்ககிட்ட வரல. கண்ணு கூட என்னால் பார்க்க முடியல, ஒரு மாதிரி இருக்குது. சரி, ஓகே, எனக்கு கல்யாணமாக போகுது, அதனால தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை அப்படியே புஷ் பண்ணா அவன் இன்னும் உங்களை பிடிச்சி இழுக்கிறான். என்ன? நீ பாட்டுக்கு வாயை புத்திட்டு நான் சொல்கிறதுலாம் சொல்கிறேன் கேளுன்னு சொன்னான் கேட்கணுமாடி? பாரு, உன் பேரு கூட எனக்கு தெரியாது. நீ எப்படி வளர்ந்த ஒரு மயிரும் தெரியாது. நேற்று நான் அப்படி பேசினது தப்பு தான். நான் இங்கே வந்ததே ஒரு பெரிய தப்பு தான். நான் பாட்டுக்கு என் ஊரில் 2-3 ஃபோட்டோஸ்க்கு போஸ் கொடுத்துக்கிட்டு அழகாக பணத்தை வாங்கிட்டு 2-3 சரகை அடைச்சிட்டு ஃபாரின் கேர்ள்ஸோட வைப் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கணும். அதுதான் என் ரொட்டீனு. இங்கே வந்து என் மூடு ஸ்பாயில் ஆனது ஒன்று மட்டும்தான் மிச்சம். இல்லை உன்னை வேற காப்பாற்றுறேன்னு ஏதோ ஹீரோயிசம்லாம் பண்ணிட்டேன் புடுங்கியாட்ட. சரியா? இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்காத. அவனே தெரியாதவன் தொட்டா உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காடி. அது பேர் என்ன தெரியுமா? என்கிட்டயே வந்து சொல்கிற. சரி, ஓகே, உன்ன மாதிரி ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட் செட் எனக்கு இல்லை. நான் ஓப்பன் மைண்ட் தான். ஸோ அதனால ஈஸியாக விட்டுறேன். கிளம்பு. என்ன நீ இப்படிலாம் பேசுகிற? வேற எப்படி பேசுவாங்க? நேற்று நான் பேசினது வேற, ஆனால் என் கேரக்டரே வேற. அது உனக்கு சுத்தமாக புரியல. இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் எந்த ஒரு டைமும் இருக்காது. ஏன்னா இதுக்கப்புறம் நீயும் நானும் பார்க்கவே போகிறதில்ல. அதுதான் உண்மை. போய் உன் கையை பிடிச்சி நேற்று இழுத்து டான்ஸ் ஆடுன்னு கூவிட்டு கிடந்தானே, ஃபோர்ஸ் பண்ணால, அவன் கூட போய் அவன் கொடுக்குற தாலியை கட்டிக்கிட்டு வாழ்க்கையை வளர்ப்பாருன்னா. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் அதுதான் பண்ண போகிறேன். நீ பாட்டுக்கு வந்து என்னென்னமோ பேசுவ. என்னோட மைண்டில் கொழுப்பத்தை உண்டாக்கிட்டு இப்படிலாம் பேசினா நான் சரின்னு கேட்டுட்டு போவேன்னு நினைக்கிறியா? நீ கொரியாவில் இருக்க என் மாமாவோட ஒரே பையனு கூட எனக்கு தெரியாது. நான் இதுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ பேசினதெல்லாம் ஒரு மாதிரி மைண்டில் ஹிட் ஆச்சு. அதனால தான் இப்போ கூட பேசுகிறேன். இல்லைனா நான் பேசியிருந்திருக்க கூட மாட்டேன். சரி, ஓகே, பாய், டேக் கேர். இதுக்கு மேலேயும் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது, அது ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி என் கல்யாணத்தில் தயவு செஞ்ச எந்த ஒரு வேலையும் பார்த்து விட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. ஜங்குக்கு இங்கே கன்ஃபியூஸாக உங்களை பார்க்குறான். என்னை பார்த்தா இவளுக்கு எப்படி தெரியுது? இவ கல்யாணத்தில் வந்து அந்த புடுங்கிக்கிட்டேருந்து காப்பாற்றுற ஹீரோன்னு நினச்சிட்டு இருக்காளா? இவள் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு போகிறா அப்படின்னு அவன் திரும்பி பார்த்தா ஜங்குக்கோட அம்மா அங்கே நின்றுட்டுருக்காங்க, ஒரு மாதிரி வைடாக ஐஸ் வச்சுக்கிட்டு. ஐயோ, அம்மா எல்லாத்தையும் கேட்டாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கோமே. டேய் ஜங்குக், என்னடா கல்யாணம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆகிற பொண்ணுக்கிட்ட இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? என்னடா நடக்குது? ஜங்குக், உண்மை சொல்லு, நீ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிடல? மா, நான் அதெல்லாம் பண்ணலம்மா. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிட்டு இருக்காதீங்க. டேய் ஜங்குக்கா, இங்கேருந்து சேஃபாக போகணும். உங்கள் அப்பாவுக்கு மட்டும் கோபம் வந்தது அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் நானுமே உன்னை எப்பயும் போல் ஹெல்ப் பண்ணுவேன் மட்டும் யோசிக்காத, உன்னை காப்பாற்றி விடுவேன் மட்டும் யோசிக்காத என்ன. ஏன்னா இது உங்கள் அப்பாவோட ரொம்ப சென்டிமெண்டலான இடம், புரியுதா? சரிம்மா, ஓகே, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கல்யாணம் நடக்கிற ஸ்டேஜுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க.
ஜங்குக்கு இங்கே நம்ம ரிச்சியோட ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கான். நம்ம ரிச்சி கையில் பார்த்து நல்லா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே ஜங்குக்கு சமகாண்டாகுது. டேய், அந்த பொண்ணே 18+ இருக்குமான்னு தெரில. நீ அவளை பார்க்குறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குடா. ஏதோ ஒரு பெரிய ஆப்பு வச்சிருவ போலே எனக்கு. டேய் மச்சான், அந்த புள்ளியும் தாண்டா நீ பாக்குது. பாரா எப்படி பாக்குதுன்னு பாரேன். டேய் ரிச்சி, உன்னை மண்டையிலையோ ஒன்று போட போகிறேன், இல்லை உன் கொட்டை அருக போகிறேன் பாரு. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அவ பேசுகிறா, அவள் பாகுறா, சிரிக்கிறான்னு சொல்லி நீயும் சிரிக்கிறியா? மச்சான் டேய், பொண்ணுனாலே நான் சிரிப்பேன், உனக்கு தெரியும். வயிற்றுச்சலை கலப்பாமல் கொஞ்ச நேரம் நிற்கிறியாடா? ஆ சரி மச்சான் விடு. எல்லாத்துக்கும் பொறாமையாக இருக்கு. நான்லாம் மெயின் லீடாக ஆயிட்டேன்னா அதுக்கு தான் எல்லாம் யோசிக்கிறானுங்க. நீ பாரு என் உளுந்தூர்பேட்டை வடை. ஐயோ அழகா இருக்காளே, குட்டியாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி இங்கே ரிச்சி நினச்சிக்கிட்டு இருக்கான். அங்கே நீங்கள் வந்து உங்கள் ஸ்டேஜில் உட்காந்துடுறீங்க. டேய் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணுமாடா? எதுடா இங்கெல்லாம் வந்தோம், கடுப்பாக இருக்குடா ரிச்சி. மாமே கொஞ்ச நேரம் இருறா, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டா சோறு போடுவாங்க, போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஃப்ரீயாக கொரியாவுக்கு போகலாம். சரிடா, அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எப்போ தான் இந்த கல்யாணம் முடியுமோ? இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பிடணுண்டா. எங்கெல்லாம் ஆள் இருப்பானா? மச்சான் நான் இருப்பேன்டா, நான் இருப்பேன். என்ன மச்சான் நீ கிளம்பிடுவ, எப்பயும் போல் ஃபாரினர் கேர்ள்ஸ் கூட கும்தலக்கா கும்மான்னு ஆட ஆரம்பிச்சிருவ. இங்கே எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிச்சு மாமி. டே ரிச்சி வேணா, சொன்ன மாதிரி உன் கொட்டையை தான் பிடுங்கி எறிய போகிறேன். அது வேற குட்டி புள்ள. டேய் சேர்றா, சரி இது ஏன் நீ கொந்தளிக்கிற? ஆனாலும் காதல்ரா, என் காதல், முன்னாள் காதலி அப்படின்லாம் போட முடியாது மச்சான் பீட்டை. ஐயோ இவன் வேற, இவனை ஏன்டா கூட்டிகிட்டு வந்தோமோ அப்படின்றது. முதல் முறையாக நீ என் பக்கத்தில் நிற்கிறத நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன்டா. டே சரிடா, சரி ஓகே, நான் எதுவும் பேசல, பொத்திக்கிறேன். ஒரு நாள் இந்த பார்த்தாவை தான் நீ பெரிய ஆளாக நினைக்க போகிறடா. அது நடக்க தான் போகுது பாரு. சரிடா, பொத்திக்கிட்டு நில்லு. இந்த சைடு நம்ம யாதவும் வந்துடுறான். யாதவ் நம்ம ஜங்குக்கு தான் பார்க்குறோம் ஒரு மாதிரி முறைச்சிட்டு. இவனை பார்த்தாலே எரிச்ச புண்டை ஆகுதே. இவங்கிட்ட வர நீ என்ன பேசி தொலைச்சான்னு வர மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கான். அப்படியே அவங்க கல்யாணத்துக்கான ப்ராசஸ்லாம் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு பொண்ணு, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பாருங்க, எனக்கு ஒரு நியாயம் நீங்கள் கொடுத்தே ஆகணும். இங்கே உட்காண்ட்ருக்கான்ல யாதவ், அவன் என்னை முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போது நான் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி இன்னொருத்தையோட கல்யாணம் பண்ணியிருக்கான். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க யாதவ் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கா. அங்கே இருக்கிறவங்களாம் சைலண்ட்டாக அவ்வளோதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களுமே கன்ஃபியூஸாக யோசிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன நடக்குது யாதவ்? அவ சொல்கிறதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க, நம்பாதீங்க, இவ யாருன்னு எனக்கு தெரியாது. நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் நம்ம லவ் பண்ணும்போது எடுத்த எல்லா ஃபோட்டோஸையும் நான் அப்படியே கையோட வச்சுருக்கேன், எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி அவள் ஃபோட்டோவை எல்லாத்துக்குமே அப்படியே காமிக்கிற அவள் ஃபோனில் இருந்து எல்லாரும் அப்படியே ஷாக்டாக பார்க்குறாங்க. யாதவோட அப்பா அம்மாவுமே ஷாக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு? மா நீ என்னாச்சுன்னு சொல்லு. அங்கிள் மாமா நீங்கள் எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாதவ் அப்படியே எந்திரிக்கிறான். அவன் எந்திரிக்கவுமே உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது, அவன் மேலே உங்களுக்கு டவுட்டுமே வருது. யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டேஜ்லேருந்து கீழே வந்து அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுக்கிறான். பாருங்க, உங்கள் எல்லாத்துக்கு முன்னாடி அவன் நான் ஹராஸ் பண்ணுறான். நீ பண்ணி யாதவ், உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. யாருக்கும் தெரியாமல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் என்னை ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போது அதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையும் அழிச்சிட்டா நீ என்னை கல்யாணம் பண்ணலைன்னு ஆயிடுமா? என்னடி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாருங்க மாமா அத்தை, இவ யாருன்னு எனக்கு தெரியாது. இவ என்னமோ சொல்லிகிட்டு இருக்கா. அந்த ஃபோட்டோஷாப் கூட பண்ணிடலாம்ல. யோசிங்க, கேளுங்க அவளை. இல்லை, இது எல்லாமே உண்மை. யாதவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட, அவங்களுக்கு கூட தெரியும். யாதவ், நான்
2 வீக்ஸாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்டா. ஏய் நாடி சொல்கிற? ஐயோ மாமா அத்தை, இப்போ என்ன பண்ணுறது? ஏரியா பாரு, பிரச்சனை பண்ணாமல் இங்கேருந்து கிளம்பு. நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். யாதவ், உனக்கு அவள் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவள் பேரை கூட சொல்லலை. நீ பாட்டுக்கு ரியான்னு சொல்கிற. என்ன நடக்குது? அப்போது உனக்கு அவளை தெரியுமா? நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையா? அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு நீங்களும் நிற்கிறீங்க உங்கள் ஸ்டேஜில். ஆமாம், இது எல்லாமே உண்மைதான். இவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு இன்றைக்கி தான் இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இல்லைனா நான் முன்னாடியே வந்து உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருந்திருப்பேன். இவ்வளோ சீப்பாக இருந்திருக்கல யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே சப்புன்னு வைக்கிறா யாதவை. உங்கள் அம்மாக்கெலாம் இங்கே அப்படியே அவங்க அழுகுறாங்க. ஜங்குக்கோட அப்பா வந்து கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. உங்களுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உங்கள் அம்மா அப்பா இப்படி நிற்கிறத பார்த்துட்டு. எல்லாரும் ஒரு மாதிரி தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கேட்கவே பிடிக்கல. பட் ஆனால் நீங்கள் அப்படியே பல்ல கடிச்சிட்டு அங்கே நின்றுட்டுருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையை குனிஞ்சிட்டு. ஏங்க, அப்போ நம்ம பிள்ளையோட கல்யாணம் அவ்வளோதானா? இத்தனை வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு அவளை நம்ம வளர்த்திருப்போம். இப்படி அவளை நிற்க வைக்கிறதுக்கு தானா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியலங்க. ஏய் நீ ஃபீல் பண்ணாத. அது என்ன, இந்த மாதிரி ஒரு பொறுக்கிக்கா நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் நம்ம புள்ளைய? ஏய் வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்களாம் அவனை அப்படியே அடித்து வெளியே துரத்துறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில உங்களுக்கு. இந்த மாதிரி கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம பிள்ளைய யாருங்க கட்டிக்குவா? எனக்கு கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா அழுதுகிட்டே தான் இருக்காங்க. ஜங்குக்கோட அப்பா, அழுகாத, இப்படி நீ அழுகிறத பார்க்குறதுக்கு தான் நான் கொரியாவிலேருந்து வந்தேனா? அழுகிறத முதல்ல நிறுத்து. இப்போ என்ன, என் பையன் கல்யாணம் பண்ணிக்குவான். அண்ணா என்ன நான் பேசுகிறேன்? நீ ஜங்குக்கு அதில் சம்மதம் இருக்கணும்ல. என் பிள்ளை இப்படி நிற்கிறாங்கிற காரணத்துக்காக உனக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் நீ பண்ண வேணாண்ணா. அப்படிலாம் இல்லை, என் பையன் நான் சொன்னால் கேட்பான். பா நீ சொன்னாலாம் நான் கேட்க மாட்டேன். என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில்? டே ஜங்குக் அமைதியாரு. எல்லாத்துக்கு முன்னாடியும் உங்கள் அப்பா பண்ணது தப்பு தான், நம்ம பேசிக்கலாம்டா. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். டே நீ அமைதியாயிரு. மா இவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பார், நான் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கணுமா? எவனே தெரியாமல், என்ன கல்ச்சர்னு கூட தெரியாமல் நான் பாட்டுக்கு போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா? என் பையன் நான் சொன்னால் கேட்பான். நான் போய் அவன்கிட்ட பேசி பார்க்குறேன். அண்ணா அண்ணா நீ இரு, நீ அமைதியாக இரு, நான் போய் என் பையன்கிட்ட பேசுகிறேன். அப்படிங்கும்போது அங்கே இருக்கிறவங்களாம் அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்கோட அப்பா வந்து ஜங்குக் பக்கத்தில் நின்று, எப்பாரு ஜங்குக், எனக்கு வேறு வழி தெரில, ஒயன் ரொம்ப நல்ல பொண்ணு, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. பா உங்களுக்கு என் கரியர் பற்றிலாம் நல்லாவே தெரியும். எனக்கு பிடிக்கலப்பா. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எவன் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி வருவான்? என்ன நினச்சிட்ருக்கீங்க உன் மனசில்? எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை. இந்த கல்ச்சர், இந்த ஊர், இது எதுவுமே எனக்கு பிடிக்கல. நீங்கள் சொன்னால் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதெல்லாம் என்னால் முடியாது. டேய் ஜங்கு, உன்னை இவ்வளோ பெருசாக வளர்த்த எனக்கு, இந்த பீக்குக்கு கொண்டு வந்த எனக்கு, இதுக்கு மேலேயே கொண்டு போகவும் தெரியும். நீ நான் சொல்கிறத மட்டும் கேளு. உன்னால் கேட்க முடியலனா கொரியாவுக்கு போனதுக்கு அப்புறமா என்னோட எல்லா சொத்தையும் உன்னோட பேருக்கு எழுதி வைக்கக்கூடாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன். நீ என் பையனே இல்லைங்கிற மாதிரி பண்ணிடுவேன். பா எவ்வளோ ஒருத்திக்காக இவ்வளோ பண்ணுறீங்கள, சொத்து கொடுக்க மாட்டிங்களா? ஆமாண்டா, நான் கேட்குறது உனக்கு புரியுதுல்ல? கொடுக்க மாட்டேன். நீ என் பையனே இல்லைன்றுவேன். பா மா என்னம்மா சொல்கிறார் இவர்? எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. டே மச்சான், என்னடா நடக்குது? மயிறு பிடிங்கி அதான்டா தெரியாமல் நானும் கேட்டுட்ருக்கேன். ஒரு நிமிஷம் நில்றா. என்னம்மா நடக்குது? அவர்கிட்ட பேசுங்கம்மா. என்னாலாம் பண்ண முடியாதும்மா கல்யாணம். அவர் பாட்டுக்கு போய் முன்னாடி போய் சொன்னால் நான் என்னம்மா பண்ண முடியும்? ஏங்க என்னங்க, நம்ம பையங்க, எப்படி அவனுக்கு இந்த கல்ச்சர் பற்றிலாம் சுத்தமாக தெரியாது. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் ஏன் போய் வார்த்தையெல்லாம் விட்டுட்டு வரீங்க? உங்கள் தங்கச்சி மேலே உங்களுக்கு பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் நம்ம பையனை தூக்கி கொடுக்குற அளவுக்கா? உனக்கு புரியல.
அந்த பொண்ணு நிஜமாலுமே ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை இப்போ இப்படியே விட்டுட்டு போனால் வேறு யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த கல்ச்சர் அப்படி. நம்ம பையன் பண்ணிக்குவான். பா, நான் எப்போப்பா சொன்னேன் நான்லாம் பண்ணிக்க முடியாது? நான் இப்போவே கொரியா கிளம்புறேன், அவ்வளோதான். நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கோங்க, பிடிச்சா நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க. டேய், என்னடா பேசிக்கிட்டு இருக்க? எங்கள் பாரு ஜங்குக், இங்கேருந்து நீ போகிறேன்னா போய்க்கோ, எனக்கு கவலை கிடையாது. ஆனால் நான் சொன்ன மாதிரி சொத்து, என் பேர் எல்லாமே உங்ககிட்ட இருந்து நான் எடுத்துருவேன். அதுக்கப்புறமா நீ பார்த்துக்கோ. மா, ஏம்மா இவர் இப்படி பிளாக்மெயில் பண்ணுறாரு? மா, எனக்கு பிடிக்கலம்மா, எனக்கு வேணாம்மா கல்யாணம். ஏம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? டேய் ஜங்குக்கா, அழுகாதடா. அப்பா சொல்கிறாருல, அப்பா வார்த்தை வர விட்டுட்டாரு. இப்போ எல்லாரும் உனக்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அங்கே இருப்பாங்க. அவளை கல்யாணம் பண்ணிக்கோடா. ஒரு 1 இயருக்கு அப்புறமா டிவோர்ஸ் பண்ணிடலாம். மா, எப்படிம்மா? ஃபஸ்ட்டு ஒய்ஃப்மா, அது எப்படிம்மா டிவோர்ஸ் பண்ண முடியும்? இருந்தாலும் இருக்கும்லம்மா. அம்மா, எனக்கு வேணாம்மா. டேய் ஜங்கு, இங்கே பாரு, அழுக்காத. பார்த்துக்கலாம்டா, பார்த்துக்கலாம். உன் கெரியருக்கு ஒன்றுமே ஆகாது. அதான் உங்கள் அப்பா பேசிட்டு வந்துட்டார்ல, உன் கெரியரை அவர் பார்த்துக்குவார். அப்போது சிஇஓ பொசிஷனை எனக்கு கொடுப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்கப்பா. நீங்கள் நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா பிரசிடெண்ட் பொசிஷன்லேருந்து விலகிக்கணும். நான் தான் எம்டியாகவும் இருப்பேன், பிரசிடெண்ட்டாகவும் இருப்பேன். உங்களோட எல்லாமே அதுக்கப்புறம் எனக்கு தான் அப்படின்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு இது ஒரு அட்வான்டேஜாக எடுத்து அப்படி கேட்குறான். சரிடா, எடுத்துக்கோ, எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்லிடுறாங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே போய் அந்த ஸ்டேஜில் உட்கார்றான். நீங்கள் கன்ஃபியூஸ்டாக ஜங்குக்கை பார்க்குறீங்க. எமிலி, வயன் உட்காருடி, உங்கள் அம்மாவுமே வயன் உட்காருமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துடுறீங்க. பாரி, இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்கிறீ. அவன் டாக்ஸிகான்லாம் எனக்கு தெரியாதுடி. ஆனால் நான் அவனை விட டபுள் மடங்கு டாக்ஸிக். எனக்குலாம் அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு பிடிக்காத விஷயத்த ஒன்று பண்ண சொன்னால் அதை எவ்வளோ கேவலமாக, எவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக பண்ணுவேனா, அது உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா புரியும். நான் உன்னை பயம்படுத்துகிறேன், பிளாக்மெயில் பண்ணுறேன்னா நினைக்காத. வேணாண்டி, இந்த கல்யாணம் உனக்குமே செட் ஆகாது. நான் கொரியாவுக்கு போயிட்டு வேறு ஏதாவது பையனை அனுப்பி விட்றேன், அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. வேணாண்டி. எங்கள் அப்பா நான் சொன்னால் கேட்க மாட்டாரி. நானும் ஒரு அவசரத்தில் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வேணான்னு சொல்கிறீ. ஏய் அடியே, கேக்குதா? என்னடி நீ பாட்டு உட்காண்ட்ருக்க தலையை குனிஞ்சிட்டு? ஐம் ரியலி சாரி, என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பேனு பார்க்குறான். அப்போ என் லைஃப் அவ்வளோதானா? ஏய் இங்க பாரி, அப்போது நீயும் ஓகே தானா? ஏய், உனக்கு எதுக்கடி ஓகே? இங்கே பாரி, வேணாண்டி, செட் ஆகுதுடி, வேணான்னு சொல்கிறீ. ஏய் இங்கே பாரு, நீ மட்டும் கல்யாணம் முடிஞ்சு என் பக்கத்தில் வந்தான்னு வச்சுக்கோவேன், உனக்கு ரியல் ஹெல்னா என்னன்னு காட்டுவேன்டி நான். கண்டிப்பாக காட்டுவேன். மூஞ்சி கூட பார்க்காம உட்காண்ட்ருக்கல, உனக்கு இருக்குடி, உனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே கோவத்தில் உட்காண்ட்ருக்கான். நீங்கள் இங்கே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி தலையை குனிஞ்சு அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நிறையா ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் வருது. அம்மா, கல்யாணம்னா என்ன? கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் மாதிரிம்மா. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பம் 2 குடும்பமாக மாறி வருங்காலத்தில் நம்ம குடும்பத்தை, நம்மளுடைய ஜென்ரேஷனையே சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் கல்யாணம். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் உனக்கு நடக்க போகுது. உனக்கு பிடிச்ச பையனோட வாழ்க்கை இப்படி வாழலாம், அப்படி வாழலாம் அப்படின்னு உனக்கு நிறையா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரும். ஆனால் அதெல்லாம் தாண்டி நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி விஷயங்கள் நடக்கலை அப்படின்னாலும் உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட கல்யாண வாழ்க்கை அமையும். தாலியை ஏன் நம்ம 3 டைம் கட்டுறோம் தெரியுமா? ஒன்று நம்ம குடும்பத்துக்காக,
ஒன்று நம்மளுடைய சொந்தத்துக்காக, இன்னொன்று உனக்கும் உன்னுடைய புருஷனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பந்தம் ரொம்ப நாள் நீடிக்கணுங்கிறதுக்கான ஒரு சாட்சியாக. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்ம கல்யாண வாழ்க்கை அமையலனாலும் சந்தோஷமாக மாறும், என் அம்மா சொன்ன மாதிரி அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிறீங்க. ஜங்குக்கும் அவனோட பாஸ்ட் லைஃப் அப்படியே யோசித்து பார்க்குறான். அவன் பாட்டுக்கு ஒரு மாதிரி ஸ்வாகாக அவனுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அவன் ஃப்ரெண்டோட சுற்றிட்டு ஒரு பெரிய பப்ளிக் ஃபிகராக நிறையா ஃபேன்ஸ், கேர்ள் ஃபேன்ஸ்க்கெல்லாம் அப்படியே சந்தோஷமாக ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்டு நிறையா பப்பெல்லாம் சுற்றிட்டு அவனோட யூத் லைஃப்பை செம்மையாக வாழ்ந்திருப்பான். இப்போது என்ன கல்ச்சர்னே தெரியாமல், நீங்கள் யாருன்னே தெரியாமல் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு சுச்சுவேஷன். அவனுக்கு உங்கள் கல்ச்சர்லாம் ரொம்பவே புதுசாக இருந்திருக்கும். அண்ட் இது எதுவுமே அவனுக்கு எப்படி பண்ணணும் ஒழுங்கான்னு கூட தெரியாது. அவன் பாட்டுக்கு வந்து உட்காண்ட்ருக்கான் அவங்க பக்கத்தில். ஐயர் திருமாங்கல்ய தர்ணத்தை பண்ணிடலாம், தம்பி இந்த தாலியை அந்த பொண்ணுக்கு கட்டுப்பா. எங்கே கட்டணும், கைலியா? இல்லை, கழுத்தில். ஏய், இப்போ மட்டும் பேசுறியா? உனக்கு இருக்குடி, என்னை வெறுப்பேத்துறல. கழுத்தில் தானே கட்டுறேன்டி. எங்க கொரியா மாப்பிள்ள 3 டைம் தான் கட்டணும், ரொம்பலாம் கட்டிடாதீங்க என்ன? எல்லோரும் என்னை முட்டாள் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களே, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. இவ வேற நான் பேசுகிறது எதையும் கேட்க மாட்டேங்கிறா, ஆனால் கழுத்தில் கட்டுங்கிறா. இவ்வளோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டு அப்படியே அந்த தாலி எடுத்து கட்டுறான். நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஒன்று குடும்பத்துக்காக, 2 நம்ம சொந்தத்துக்காக, 3வது நம்ம காதலுக்காக அப்படின்ட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் இந்த தீயை சுற்றி வரணும் 7 முறை. எந்திரிச்சுக்கோங்க தம்பி. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்லிடணும், புரியுதுங்களா? என்ன சொல்லணும்? இது எதுவுமே எனக்கு தெரியாது, எனக்கு இது எதுவுமே பிடிக்கல, ஏன் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க? இதெல்லாம் பண்ணாமல் இருக்கக்கூடாதா? இல்லை, இது எல்லாமே ஒரு முறை, இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அந்த பொண்ணோட முந்தானையை பிடிச்சிக்கோங்க. அப்படியே நான் சொல்லும்போது 7 முறை நடக்க ஆரம்பிங்க அப்படின்னு அவங்க சொல்லவுமே ஜங்குக்கு உங்களோட முந்தானையை டைட்டாக பிடிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் பாட்டுக்கு முன்னாடி சுற்றி நடந்து வந்துட்டுருக்கான். அவங்க திருமண வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நடக்க போகிற எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் 2 பேருமே தான் பொறுப்பு. சந்தோஷமாக அனுசரித்து எல்லா சூழ்நிலையிலும் உங்கள் 2 பேர்த்த கையை இப்படி கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இருக்கணும்னு நான் அந்த ஈஸ்வரனை வேண்டிக்கிறேன். இந்த அக்னியோட சாட்சியா மாப்பிள்ள பொண்ணை பார்த்து எந்த காலத்துலேயும் ஒன்று நான் விட்டுற மாட்டேன்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்கள். அதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? அதெல்லாம் ஒரு முறை பண்ணி தான் ஆகணும், பண்ணுங்க. சவுகா பல்ல கடிச்சிட்டு பண்ணிடுறா. எந்த காலத்துலேயும் ஒன்று நான், அது என்னது, நான் உன்னை விட்டுற மாட்டேன், என் நெஞ்சுக்குள்ளார புதைச்சி ஒன்று நான் பார்த்துக்குவேன், அப்படி சொல்லுங்க. உன்னை நான் விட்டுற மாட்டேன், என் நெஞ்சுக்குள்ளார புதைச்சி ஒன்று நான் பார்த்துக்குவேன். போதுமா? உங்களுக்கு அதை கேட்ட உடனே ஐஸ் ஃபுல்லாக அப்படியே டியர்ஸாக வருது. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு எதுவுமே பேசாமல் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஐயர் உங்களையும் பார்த்து, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உன் கையை மட்டுமே பிடிச்சி இந்த உலகம் முழுக்க என் வாழ்க்கையை அர்ப்பணித்து நடப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாரு. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த உலகத்தில் உன் கையை பிடிச்சி என் வாழ்க்கையை உனக்கு அர்ப்பணித்து உன் கூடயே இருப்பேன், இது சத்தியம், இந்த அக்னி மலை சத்தியம் அப்படின்னு நீங்கள் ஜங்குக்கு அப்படியே டியர்ஃபுல் ஐஸில் பார்க்குறீங்க. எவனே தெரியாத ஒருத்தியோட எனக்கு இப்போ கல்யாணம், நான் என்ன பண்ணுவேன்? நீ யாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. உன் கூட இப்படியெல்லாம் சத்தியம் பண்ணிட்டு வாழ முடியும்? கணவனா உன்னோட மனைவியாக என்னால் எப்படி வாழ முடியும்னு ஏற்றுக்கிட்டு நீ சொன்ன கனெக்ஷன் இதுதானா? இதுக்கப்புறம் நீ தான் என் புருஷனும். அதுக்கு சாட்சியாக தான் என்னோட கழுத்தில் இந்த தாலி இருக்கா.
இப்போ நான் சொன்னது எல்லாமே உண்மை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நீ என் கூட நீ சொன்ன மாதிரி, நீ சத்தியம் பண்ண மாதிரியே இருப்பியா? Love makes its own way in different situations, different angles, different directions.